போடும் பொய்த்திரையும் கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம். இன்னைக்கும் கேமரா ஆன் பண்ணிட்டீங்களாப்பா? என்னப்பா ஃபீல் பண்ணி பாட விட மாட்டீங்களே. புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இது நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா பாருங்க, இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்ட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி என்னங்க, அதை தானே பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா வீடியோ ஆதாரங்களோட பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போய் முதலில் பாராட்டுகள், மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துகளோடு சேர்த்து பாராட்டுகள் சிஎம் சார் விஜய் அவர்களுக்கு. ஒரு வார்த்தை சொன்னார் இல்லைங்களா, இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. இந்த ஒரே சென்டர் தான் என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன். அவர் சொன்ன அந்த வார்த்தை ரசிக்கும்படியாகவும் இருந்தது, நேசிக்கும்படியாகவும் இருந்தது, பாராட்டக்கூடிய வகையிலாகவும் இருந்தது. ஆனால் இதற்கு முன்பாக இதே போன்ற வார்த்தையை எம்ஜிஆர் அவர்களும் சொல்லியிருக்காரு, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் சொல்லியிருக்காங்க. நான் தான் பவர், என்னை தாண்டி வேற எந்த பவரும் கிடையாதுன்ட்டு. அதை தொடர்ந்து இப்போ கொஞ்சம் பவர்ஃபுல்லா இன்றைய தலைமுறைக்கு மைக்ல சொன்னது உண்மையில் நல்லா இருந்தது. சோ நல்லது நல்லதா நடக்கும்போது அந்த நல்லதை கண்டிப்பா நல்ல முறையில் பாராட்டுவதுதான் உண்மையில் நல்லது. அந்த வகையில் இந்த நல்லதை நல்லபடியாக வரவேற்போம், பாராட்டுவோம், தப்பு கிடையாது. ஆனால் அதற்கடுத்த வார்த்தை சொன்னார் இல்லைங்களா, இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான். சொல்வது சுலபம், ஆனா பாருங்க அதை கடைபிடிப்பது ரொம்ப கஷ்டம். தப்பு பண்ண மாட்டேன்னு சொன்ன முதல் நாளிலேயே மாபெரும் தவறு ஒன்று நடந்து விட்டது. அதை ஒன்று என்று சொல்வதை காட்டிலும், நடந்த தப்போ தவறோ ஒன்று என்று சொல்வதை காட்டிலும் 2 என்று சொல்வதுதான் மிக பொருத்தமானதாக இருக்கும். உதாரணத்துக்கு, நேற்றைய தினம் நடந்த அந்த பதவியேற்பு விழாவை தமிழ்நாடு மட்டும் அல்லாமல் நாடே உற்று நோக்கி கொண்டிருந்த தருணம். நேஷனல் மீடியா ஒளிபரப்பு செஞ்சுனுக்கிறாங்க, நாடே பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் நேஷனல் லெவல்ல தமிழ்நாடு என்பது ஒரு மிகப்பெரிய கடன்கார மாநிலம் என்கின்ற வகையில ப்ரொஜெக்ட் பண்ணது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். சோ நேஷனல் மீடியா வழியாக நேஷனல் அளவுல பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, என்னப்பா இது தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம்னு சொன்னாங்களே, பொருளாதார வளர்ச்சியில 2வது இடத்துல இருக்குதுன்னு சொன்னாங்களே, 35 லட்சம் கோடி ஜிஎஸ்டிபின்னு சொன்னாங்களே, 2025ஆம் ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி என்பது 11.19 என்றும் அது 2026ஆம் ஆண்டில் 13.4 உயரம்னு சொன்னாங்களே. அப்ப அதெல்லாம் பொய்யா? பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டில் இல்லையா? இத்தனை வருஷமா விட்டிருந்தாங்களா? தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் 2வது இடத்துல இருக்குன்னு சொல்லி கடன்கார மாநிலம்னு சொல்றாரு புது சிஎம் அப்படின்னு பாருங்க. நேஷனல் அளவுல ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்காங்க, தமிழ்நாடு என்பது மாபெரும் கடன்கார மாநிலமாக மாறிவிட்டது என்று. இந்த கடன் அளவை குறித்து 10 லட்சம் கோடி கடன் அளவை குறித்த விரிவான காணொலியை நேற்றைய தினம் பதிவு பண்ணியிருந்தோம். நண்பர்கள் அந்த காணொலியை பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறோம். பார்க்காத நண்பர்கள் தயவு செய்து பாருங்க. அரசாங்கம் வாங்குகின்ற கடன், எந்த ஒரு மாநிலமோ அல்லது எந்த ஒரு நாடோ கடனே வாங்காத இடம் என்று எதையாவது ஒரு இடத்தை, ஒரு மாநிலத்தையோ ஒரு நாட்டையோ சுட்டி காட்ட முடியுமா? வளர்ந்த நாடுன்னு சொல்ற அமெரிக்கா மீதே எக்கச்சக்கமான கடன் உள்ளது. ஆனால் வாங்கும் கடன் ஒரு மாநிலமோ அல்லது ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் அந்த நிதி குழுமம் அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குள்ள வாங்குறாங்களா அல்லது வரம்பை மீறி வாங்குறாங்களா? வாங்குற கடனை அனாவசியமா செலவு பண்றாங்களா அல்லது அந்த மாநிலத்தோட வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கா, மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்களா? தமிழ்நாடு என்பது கடன்கார மாநிலம். ஒவ்வொரு துறையிலையும் எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு கடன்ல வச்சிருக்காங்க, எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க, எவ்வளவு சுரண்டி இருக்காங்கன்ட்டு எல்லாத்தையும் வெளிப்படையா வெள்ளை அறிக்கை மூலமா கொடுப்போம்னு சொல்றாங்க இல்லைங்களா? கண்டிப்பாக எங்க தலைவர் சொன்னாரு ஒயிட் பேப்பர் பப்ளிஷ் பண்ணுவோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் என்ன இருக்கு,
என்ன நிலைமை இருக்கு. ஏன்னா இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பல வருடங்களாக 50 வருடங்களாக கொள்ளையடிக்கப்பட்டு லூட்டப்பட்டு மோசமான நிலையில இருக்கு. அந்த நிலைமையை ஒரு ஆடிட் பண்ணி அது என்ன சிச்சுவேஷன்ல இருக்கு, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதுல ஃபோக்கஸ் பண்ணணும், எதுல ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எதெல்லாம் நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா ஒரு ஆடிட் பண்ணி ஒரு ஒயிட் பேப்பர் பப்ளிஷ் பண்ணி தமிழக மக்கள் அனைவரும் ஒவ்வொரு துறையும் என்ன நிலைமையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுல எந்த துறையிலும் பணமே இல்லாததை போல ஆரம்ப நாளிலேயே அமர்க்களம் ரொம்ப அட்டகாசமா இருக்கு இல்லைங்களா? அது மட்டும் கிடையாது, இந்த வெள்ளை அறிக்கை இதற்கு முன்பாக யாருமே கொடுத்தது இல்லையா? ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன்றுதான் பாருங்க தமிழ்நாட்டுல முதல் முறையாக நடக்க போதும். எந்த சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் ஹிஸ்டரியில டே 1ல நாங்கள் ஒயிட் பேப்பர் சப்மிட் பண்ணுவோம்னு சொன்னது இதுதான் ஃபர்ஸ்ட். அதே எங்களுக்கு ட்ரஸ்ட் ஆஃப் பீப்புள் நாங்கள் சம்பாரிச்சு நம்புறோம். நம்ம ஏதாவது சொன்னோம் இது குறித்து ஐயோ தனி மனித தாக்குதலில் ஈடுபடுறாங்களே அப்படின்வாங்க. நம்ம என்றைக்கா தனி மனித தாக்குதலில் ஈடுபட்டிருக்கோமா? இருக்கிற உண்மையை மக்களின் பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, வெள்ளை அறிக்கை இதற்கு முன்பாக யாருமே கொடுத்ததில்லைன்ட்டு எவ்வளவு பெரிய பொய்யை சொல்றாரு. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் சரி, மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி, ஆட்சி பொறுப்பு ஏற்ற கையோடு இதற்கு முன்பாக முந்தைய அரசாங்க காலத்தில் என்னென்ன செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதை ஆட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே வெள்ளை அறிக்கை வெளியிட்டு விட்டு தான் ஆட்சி தொடங்குறாங்க. உதாரணத்துக்கு 2001ஆம் ஆண்டிலேயே இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க ஜெயலலிதா அவர்கள். 2021ஆம் ஆண்டில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த காலத்தில் வெள்ளை அறிக்கை கொடுத்து விட்டுதான் ஆட்சியை தொடர்ந்தார்கள். சோ வெள்ளை அறிக்கை கொடுப்பது என்பது புதிதல்ல. முதல் முறையாக இந்த அற்புதம் அதிசயம் இன்றுதான் நிகழ்கிறது என்பதை போல பொய்யான மாயை தோற்றத்தை மறுபடியும் உருவாக்காதீங்க சோசியல் மீடியா மூலமா. ஏன்னா நீங்க சோசியல் மீடியாவில் உருவாக்கும் இந்த மாய தோற்றத்தை உண்மையாக நினைத்துக் கொண்டு இதற்கு முந்தைய தமிழ்நாடு வரலாறு தெரியாமலேயே பாருங்க இப்பதான் முதல் முறையாக நடக்கிறது என்று ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. சோ வெள்ளை அறிக்கை என்பது புதிதல்ல. இதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் 2 கட்சியும் ஆட்சிக்கு வந்த சமயத்தில் வெளியிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற விஷயத்தை படிச்சு பார்ப்பதற்கு முன்பாக இதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்திருக்குன்ட்டு புரட்டி பாருங்க, தப்பு கிடையாது. 10 லட்சம் கோடி கடனை மட்டும் சொல்லும் போது அந்த மாநிலத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி பொருளாதார வளர்ச்சி என்பது இப்போ ஒரு மாநிலத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் தான் பாருங்க ஒரு மாநிலத்துக்கு இந்த அளவுக்கு கடனை வழங்கலாம் அப்படின்ற ஒரு வரம்பு இருக்கும். உதாரணத்துக்கு 2025-26 இந்த ஆண்டோட மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி என்பது 35 லட்சம் கோடி. சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 35,67,000 கோடி. தமிழ்நாட்டோட இந்த மொத்த ஜிஎஸ்டிபி 35,67,000 கோடியில் இருக்கிற இந்த ஜிஎஸ்டிபி அடிப்படையில் பினான்ஸ் கமிஷன் விதிக்கப்படும் வரம்பு என்பது கடன் வாங்குகிற அளவு 30% வரைக்கும் வாங்கி கொள்ளலாம் என்கின்ற அனுமதி அளிக்கிறது. பினான்ஸ் கமிஷன் 30% வரைக்கும் கடன் வாங்கலாம்னு சொன்ன உடனே 30% வரைக்கும் இருக்குதா, அப்ப வாங்கிக்க வேண்டியதான்ட்டு 30% வரைக்கும் வாங்கியிருக்காங்களா இல்ல 30% தாண்டி இருக்காங்களா? இல்லைங்களே. 2025-26 இந்த நிதியாண்டுக்குள்ள வாங்கி வைத்த அந்த வரம்பு சதவீதம் என்பது 26.1%. தனிநபர் ஒருவருக்கு ஒரு வங்கி கடன் கொடுக்குதுன்னு சொன்னா அந்த கடனை திரும்ப செலுத்தக்கூடிய அளவுக்கு உண்டான கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குதா? வருமானம் எங்க இருந்து வருது? இந்த வருமானத்தை வைத்துக் கொண்டு அந்த நபர் கடன் கட்ட முடியுமான்னு பார்த்து தான் பாருங்க, சிபில் ஸ்கோர்ல இருந்து அவரோட வருமானம் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் தனிநபருக்கு ஒரு வங்கி கடனே கொடுப்பாங்க. தனிநபர் கடனே அந்த மாதிரி அவர் திரும்பி செலுத்தக்கூடிய அளவுக்கு உண்டான கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்க்கும்போது மாநிலத்துக்கு பார்க்க மாட்டாங்களா? எதன் அடிப்படையில் கடன் கொடுக்குறாங்க? ஒரு மாநிலத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் தான் கடன் கொடுக்கப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது கடன்கார மாநிலம்னு சொல்ற நம்ம அந்த பொருளாதார வளர்ச்சி அடிப்படையை எடுத்து சொல்லணும். மொத்த உள்நாட்டு உற்பத்தி அளவு எவ்வளவுன்னு சொல்லணும். அப்படி பார்க்கும்போது 35 லட்சம் கோடி பொருளாதார வளர்ச்சி என்பது டபுள் டிஜிட். ஆனா பாருங்க இந்த 5 வருஷத்துலதான் பொருளாதார வளர்ச்சியே இல்லாததை போலவும் உள்நாட்டு உற்பத்தி உயராததை போலவும் கடன்கார மாநிலமாக மட்டும்தான் ஆக்கி வச்சிருக்காங்கன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறாங்க இல்லைங்களா? இதே கர்நாடக மாநிலத்தை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வருஷமும் கடன் வாங்குற சதவீத அளவு என்பது 28%, பற்றாக்குறை என்பது 3.2%. நிதி குழுமம் நிர்ணயிக்கப்பட்ட அந்த வரம்பை தாண்டி தான் கடன் வாங்கப்பட்டிருக்கு கர்நாடகா மாநிலத்தில். அதே மாதிரி அந்த மாநிலத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது 25,17,000 கோடி. என் மகாராஷ்டிரா மாநிலம் நமது நாட்டிலேயே நம்பர் 1 ஸ்டேட் வளர்ந்த மாநிலமாக இருக்கிற அந்த மகாராஷ்டிரா மாநிலம் வாங்குகின்ற கடன் அளவு என்பது 29%. மகாராஷ்டிரா மாநிலத்தோட பற்றாக்குறை என்பது 3.4%. நிதி குழுமம் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை தாண்டி தான் அவங்களும் கடன் வாங்குறாங்க. அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலம் சொல்லவே வேண்டாம், இருப்பதிலேயே மிக 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 மோசமாக மைனஸ்ல போயினுக்கிற மாநிலம். உத்தரப்பிரதேச மாநிலத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது 24,85,000 கோடி. ஆனா வாங்குற கடன் அளவு என்பது 33%. பற்றாக்குறை என்பது 3.7%.
நிதி குழுமம் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை தாண்டி கடன் வாங்குறாங்க. இதுல இருக்கிறதுலயே மிக முக்கியமான விஷயம் எதுவென்றால், தமிழ்நாட்டுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இடையில் இருக்கிற அந்த வித்தியாசம் என்பது பற்றாக்குறை. 45,49,000 கோடி உள்நாட்டு உற்பத்தி இருக்கிற அந்த மகாராஷ்டிரா மாநிலத்துல பற்றாக்குறை என்பது 3.4% அளவுக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் பற்றாக்குறை என்பது 3%. சோ உதாரணத்திற்காக இந்த 4 மாநிலங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேச மாநிலத்தை மொத்தமாக ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இது தமிழ்நாடு இருப்பதிலேயே அதிகப்படியான கடன் வாங்குகிற மாநிலமா நமது நாட்டிலேயே. இதுக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் நெரட்டிவ் செட் பண்ணியிருந்தாங்க. இப்போவும் சோசியல் மீடியாவில் தான் நெரட்டிவ் செட் பண்றாங்க. கஜானா காலி, கடன்கார மாநிலமாக மாறிவிட்டதுன்ட்டு. ஆனால் தமிழ்நாட்டில் இருப்பதிலேயே நமது நாட்டிலேயே அதிகமான கடன் வாங்குற மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு தான்ட்டு சோசியல் மீடியாவில் நெரட்டிவ் செட் பண்ணியிருந்தாங்க. இது குறித்து பொருளாதார நிபுணர் ஒருவர் தமிழ்நாட்டில் இருக்கிற கடன் அளவு, கடனை குறைக்கிற இந்த சதவீதத்தை குறிப்பிட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு பாருங்க. கடன் வாங்குறதுல முதல் இடத்துல இருக்குவாங்கிறது பொய்யான தகவல். கடன் வாங்குறதுல முதல் இடத்துல இருக்கிற ஸ்டேட்ஸ் நான் சொல்றேன். பீகார், கோவா, ஹிமாச்சல் பிரதேஷ், கேரளா, மணிப்பூர், மேகாலயா, மிசோராம், நாகாலாந்து, பஞ்சாப், ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், இவங்க தான் முதல் இடத்துல இருக்காங்க. கடன் குறைஞ்சுக்கிட்டே வர இடத்துல இருக்கிறதுல தமிழ்நாடு இருக்குது. இன்னொன்னு, இந்த சீலிங்க்கு ரொம்ப கீழே இருக்கிறதுல தமிழ்நாடு இருக்குது. ஒன்றிய அரசு நிதிக்குழு நிர்ணயிச்ச சீலிங் இந்த வரம்புக்கு உட்பட்டு வாங்க. ஆமா, இப்ப இந்த வருடத்துக்கு அமைச்சர் கொடுத்துருக்காங்களே 28% வேணுமோ, நம்ம 26.07 தான் இருக்கணும் அந்த சீலிங். சரி சார், முதலிடத்துல தமிழ்நாடு இருக்கு, அததான் கொயின்னு சொல்றேங்க. சொன்னாரா? மறுபடியும் சொல்றோம், ஒரு மாநிலம் கடன் வாங்குவது தவறு கிடையாது. ஆனால் அந்த கடனை எந்த அளவுக்கு வாங்குறாங்க, உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் அந்த வரம்புக்குட்பட்ட அளவுக்குள்ள வாங்குறாங்களா, அளவை மீறி வாங்குறாங்களா, அப்படி வாங்குகின்ற கடனை எதுக்காக பயன்படுத்துறாங்க? இதற்கு முன்பாக பிஸ்கெட் ஜேபி கட்சியோட முன்னாள் மாநில தலைவர் தமிழ்நாட்டில் இருந்தார் இல்லைங்களா, அவர் பேரை இப்ப சொன்னா கூட ஐயோ எங்களை குறித்து தான் சொல்றாங்க போதுன்னு அப்படின்னு அவங்களே நினைச்சுப்பாங்க. அதனால பாருங்க, அந்த பேரை சொல்லட தமிழ்நாட்டோட பிஸ்கெட் ஜேபி கட்சியோட முன்னாள் மாநில தலைவர் இருந்தார் இல்லைங்களா, அவர் இதே மாதிரி தான் ஊட்டியிருந்தாரு. நீங்க வேணா பாருங்கண்ணா, நோட் பண்ணி பாத்துக்கங்கண்ணா, குறிச்சு வச்சுக்கங்கண்ணா. நானும் எங்கேயும் போறது கிடையாது, நீங்களும் எங்கேயும் போறது கிடையாது. அடுத்த வருஷம் நிதி ஆண்டு தொடங்கும் போது தமிழ்நாட்டில் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கே தமிழ்நாடு அரசாங்கத்திடம் பணம் இருக்காது. இதை நோட் பண்ணி வச்சுக்கங்கன்னு சொல்லி 5 வருஷம் ஆகுது. அந்த குரல் மீண்டும் பாருங்க மற்றொரு வடிவத்தில் தொடங்குகின்றது. தமிழ்நாட்டில் காசே இல்லை, கஜானா காலி, கஜானா காலிட்டு. ஆனா பாருங்க, கஜானாலாம் காலி இல்லைங்க. யார் சொன்னாங்க? ஏங்க, காலையில விடியதோ விடியலையோ எப்படிங்க எப்படி டக்குன்ட்டு கோடி கணக்கில் எடுத்து போட முடியுது? 5000 போடுறீங்க, 3000 போடுறீங்க, 2000 ரூபாய் கொடுக்குறீங்க, 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, எப்படி போட முடியுது கஜானா காலினா? அப்போ கஜானா இருக்கு, கஜானாக்குள்ள காசு இருக்கு, பற்றாக்குறை இருக்குன்ட்டு நாங்க சொல்லுங்க, நம்ம சிஎம் சார் தான் சொன்னாரு. காசு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விடிய காத்தால எல்லார் அக்கௌண்ட்லயும் 5000 ரூபாய் போட்டுறீங்களா? அது எப்படி? ரெண்டாயிரம் போடுறீங்க, 3000 போடுறீங்க, 4000 போடுறீங்க, இதெல்லாம் எப்படி? சோ கவர்மெண்ட்ல காசு இருக்குது, பற்றாக்குறை தான் காரணம். பற்றாக்குறை தான் காரணம். அப்ப எப்படிங்க திடீர்னு கஜானா காலியா இருக்க முடியும்? கஜானால காசு இருக்கு, இருந்ததால தானே எல்லாருக்கும் எடுத்து கொடுக்க முடியுது. 5000, 3000, 2000 சொல்லி விடியதோ விடியலையோ அவங்கவுங்க பேங்க் அக்கௌண்ட்ல போட்டிருக்க முடியுது. கஜானால காசு இருக்கு இல்லைங்களா? கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, இப்ப கஜானால காலி காலி காலின்ட்டு இப்ப பாருங்க பிரஸ் மீட்லயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்களும். இன்னும் எடுத்தோட 3 விஷயத்துல சைன் போட்டு. ஆமாங்க, கஜானா காலியா இருக்கும்போது அவர் எப்படிங்க அவர் சொன்ன 2500 ரூபாய்க்குலாம் சைன் பண்ண முடியும்? இனிமே தாங்க எல்லாத்தையும் அவர் உள்ள போய் பார்க்கணும், யார் எவ்வளவு எடுத்திருக்கா, எங்க போயிருக்கான்னு. அவர் சேர்த்த பிறகு அதுக்கப்புறம் எங்களுக்கு போடுவாரு. ஆனா கை விட்டுற மாட்டாரு, கண்டிப்பா போடுவாரு. 1000 ரூபாய் உரிமை தொகை யாருக்கு சொன்னாரு? தகுதியானவங்களுக்கு. ஆனா எங்க அண்ணன் எங்க எல்லா லேடிஸும் தகுதின்ட்டு அது ஒரு பாயிண்ட் எங்க அண்ணன் ஜெயிச்சதுக்கு காரணம். இப்ப மட்டும் ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாங்க, அது மட்டும் எங்க இருந்து வந்தாங்க? 5000 ரூபாய் கொடுத்தாங்களே, எப்படி கொடுத்தாங்க? 2000 ரூபாய் எப்படி கொடுத்தாங்க? அப்ப பணம் இருந்துச்சா? அப்ப எப்படி பணம் இல்லாம போச்சு? பணம் இல்லாத எப்படி போச்சு? கவர்மெண்ட்ல பணம் இல்லாத எப்படி போச்சு? 1000 ரூபாய் நாங்கல்ல, தகுதியானவங்களுக்கு கொண்டு தானே 5000 ரூபாய் போட்டாங்க. அப்ப நாங்கெல்லாம் ஓட்டு போட மாட்டோம், நாங்கெல்லாம் தகுதி இல்லை. தகுதி கிடையாது. ஐடி கட்டுறோம், கார் வச்சுக்கிறோம், படிச்சிருக்கிறோம், கஷ்டப்பட்டு வேலைகளுக்கு போறோம். நாங்க ஐடி கட்டுறோம், பிள்ளைங்களுக்காக கார் வாங்குறோம், படிக்க வைக்கிறோம். எங்களை தகுதி இல்லைன்னு நிர்ணயிக்கிறதுக்கு கவர்மெண்ட் யாரு? இப்போ இந்த மாதிரி பேசுறத வெர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க சோசியல் மீடியாவில். பாத்துக்கோங்க, எல்லாருமே சொல்லிட்டாங்க கஜானா காலி, கஜானா காலி. கொடுங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? நீங்க என்ன எல்லாருக்கும் 1000 ரூபாய் போட்டீங்களா? இல்லையே, தகுதி உள்ளவர்கள் மட்டும் தானே போட்டீங்க. ஆனா நாங்க அப்படி இல்லையே, எல்லாருக்கும் கொடுப்போம்னு சொல்லிக்கலாம். கொடுப்போம்,
ஆனா கஜானா காலி ஆயிடுச்சு, என்ன பண்ண முடியும்ட்டு இவங்க பேசுறதெல்லாம் பாருங்க, வெட்டி ஒட்டி சோசியல் மீடியால பரப்புங்க, தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கோடி கடன்ல இருக்குன்ட்டு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே, தெரிஞ்சுதானே இந்த வாக்குறுதியெல்லாம் நம்ம கொடுக்குறோம். நல்ல வேலை இந்த வாக்குறுதின்னு சொல்லும் போதுதான் 2வது விஷயம்னு சொன்னோம் இல்லைங்களா, நான் தப்பு பண்ண மாட்டேன்னு சொன்னா, நான் சிஎம் சார் ஒன்றும் சொல்லல, தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, தப்பே பண்ண மாட்டேன்னு சொல்லி வந்த முதல் நாளே போட்ட ஃபர்ஸ்ட் சைன் 200 யூனிட் இலவசம், 2 மாதங்களுக்கு ஒரு முறை கிடையாது, மாதம் ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் இலவசம் என்று நம்ம சிஎம் சார் தான் சொன்னாரு. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். பேசும்போது டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சுங்க, சகஜம்தான். எல்லாரும் பேசும்போது டங்கு ஸ்லிப் ஆகி மாத்தி பேசுறது சகஜம்தான், தப்பு நடக்கிறது எல்லாருக்கும் அந்த இயல்பு தான். அந்த மாதிரி வகையில எழுதி கொடுத்தவங்க தப்பா எழுதி கொடுத்துட்டாங்க, படிக்கும்போது டங்கு ஸ்லிப் ஆகி பேசிட்டோம் படிச்சிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா பாருங்க, வாக்குறுதி கொடுக்கும்போது அந்த வாக்குறுதி புத்தகத்துல தெளிவா குறிப்பிட்டிருக்க, தகுதியுள்ள வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும். எப்படிங்க, தகுதியுள்ள வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும்னு தெளிவா வாக்குறுதி புத்தகத்துல அச்சடிச்சு கொடுத்துருக்காங்க. இதை குறிப்பிட்டு தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். பாக்ஸிங் இருக்கு இல்லைங்களா, அந்த பாக்ஸிங்க 2 பேர் சண்டை போட்டுக்கும் போது வெளியிலிருந்து பார்க்குற அந்த பார்வையாளர்கள் என்ன மாதிரி வேணா பேசிக்கலாம், ஓகே இப்படி அடிச்சிருக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி விளையாடிக்கலாம் அப்படின்ட்டு என்ன வேணா பேசலாம். ஆனா அந்த பாக்ஸிங் ஸ்டேஜுக்குள்ள இறங்கினாதான் அந்த ஒன் ஆஃப் த பிளேயரா மாறும்போது தான் இந்த விளையாடுவோம் இல்லைங்களா, அந்த விளையாட்டோட வலி என்னன்னு புரியும். 108 வாக்குறுதிகள், 1008 வாக்குறுதிகள், 1008 வாக்குறுதிகள் கொடுக்கலாம். வெளியில் இருக்கிற வரைக்கும் என்னென்னமோ பேசலாம், அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலான்ட்டு. ஆனா பாருங்க, உள்ள வந்து போடுற முதல் கையெழுத்து என்ன மாதிரி கையெழுத்துங்க, அதிகப்படியான விமர்சனத்திற்குள்ளான கையெழுத்து. 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்றவங்களுக்கு, அதுவும் மாசம் கிடையாதுங்க, 2 மாதத்திற்கு ஒரு முறை 500 யூனிட்டுக்குள்ள யார் யூஸ் பண்றாங்களோ அவர்களுக்கு 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும்னு போடுற ஃபர்ஸ்ட் கையெழுத்து. இப்போ 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம்னு சொன்னா ஒவ்வொரு மாசத்துக்கு, அப்ப 2 மாசத்துக்கு 400 யூனிட் வருமே. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். ஆனா இங்க என்ன பண்றாங்க, 2 மாதத்திற்கு ஒரு முறை 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும்ன்றாங்க. அப்ப ஒவ்வொரு மாசம்னு பேசந்தும் சரி, கொடுத்த வாக்குறுதியும் சரி, எங்க போச்சுட்டு கேட்பாங்க இல்லைங்களா. கடைசியில் இன்னைக்கு என்ன ஆச்சுங்க, நீங்க சோசியல் மீடியா மூலமாக வந்ததை போலவே இதே மாதிரி தான் பாருங்க, சோசியல் மீடியாவில் நீங்க கொடுத்த இந்த வாக்குறுதியை காத்துல பறக்க விட்டுட்டீங்கன்னு ட்ரெண்டிங் பண்றாங்க. அதுவும் பண்ற ட்ரெண்ட் எப்படிங்க, அவர் பேசின டைலாக் எடுத்து அவருக்கே திருப்பி போடுறாங்க. நாங்க என்ன வாயிலே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா, 2 மாசத்துக்கு ஒரு முறை 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்றவங்களுக்கு தான் 200 யூனிட் இலவசம் என்கின்ற அரசாணையை வெளியிட்டுறாங்க. ஆனா பாருங்க, வெளியிட்ட அந்த அரசாணையில் ஒரு தெளிவில்லாம இருக்கு. இப்போ புதுசா 200 யூனிட் இலவசம் 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்றவங்களுக்குன்னு சொல்றீங்களேங்க, இதற்கு முன்பாக 100 யூனிட் எல்லாருக்கும் இலவசமா கொடுத்துருந்தாங்களே கட்டணம் இல்லாம மின்சாரமாக, அது எங்கெங்கன்னு கேட்டாங்க. அது அரசாணையில் தெளிவா நீங்க சொல்லலுங்க, அந்த 100 யூனிட் கட்டணம் இல்லா மின்சார திட்டம் அது வழக்கம் போல தொடரும்னு சொல்லலன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் பாருங்க மறு அறிக்கை வருகிறது. 100 யூனிட் கட்டணம் இல்லா மின்சார திட்டம் அதை நிறுத்தலங்க, வழக்கம் போல அது ஏற்கனவே இருந்தது தொடரும்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் பாருங்க திருத்தி வெளியிடுறாங்க. மாற்றம் வேணும் இல்லைங்களா, இதுதான் மாற்றம். எல்லாத்தையும் கேட்கணும், கேட்டு தான் நீங்க வாங்கணும். சும்மா நாங்களாம் கொடுக்க மாட்டோம், நாங்களா கொடுத்துருந்தா உங்களுக்கு எல்லாம் ஈஸியா வந்துருமா, வரக்கூடாது. இதற்கு முன்பாக ஈஸியா வந்திருந்த மாதிரிலாம் இப்ப வரக்கூடாதுங்க. எல்லாத்தையும் நீங்க கேட்கணும், எல்லாத்தையும் கேட்டு தான் வாங்கணும். இதற்கு முன்பாக இருந்த நலத்திட்டங்களை நிறுத்திட்டா கூட எங்களுக்கு நீங்க ஞாபகப்படுத்தணும். ஞாபகப்படுத்தி தான் என்னப்பா இதற்கு முன்பாக வழங்கி வந்த அந்த 100 யூனிட் கட்டணம் இல்லா மின்சார திட்டம் என்ன ஆச்சுன்னு நீங்க கேட்கணும். நீங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் பாருங்க நாங்க திருத்தி இன்னொரு அரசாணை வெளியிடுங்க, தப்பு கிடையாது. ஆனா இது என்னங்க மாசம் 200 யூனிட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப 2 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்திட்டீங்க. 500 யூனிட்டுக்குள்ள யார் தாங்க யூஸ் பண்ண முடியும், அதுவும் 2 மாசம் வரைக்கும். 2 மாசம் வரைக்கும் இப்போதைக்கு 500 யூனிட்டுக்குள்ள யார் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு கிராமங்களில் வேண்டுமானால் 500 யூனிட்டுக்குள்ள 2 மாசத்துக்கு ஒரு முறை யூஸ் பண்றவங்களா கூட இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான மிடில் கிளாஸ் மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க 2 மாசத்துக்குள்ள 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ண முடியுமா, யூஸ் பண்ண முடியாது. அப்ப 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்ணலன்னா 200 யூனிட் கட்டணம் இல்லா மின்சார திட்டத்துக்குள்ள நீங்க வரமாட்டீங்க. சோ உங்களுக்கு அந்த திட்டம் வராது. வாக்குறுதி கொடுக்கும் போதும் சரி, போடுற முதல் கையெழுத்தும் ஒவ்வொரு மாசத்துக்கும் 200 யூனிட் கட்டணம் இல்லா மின்சாரம்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க 500 யூனிட் வரை, அதுவும் பாருங்க கண்டிஷன் சப்ளை,
மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஒரு ஓரமா போட்டிருப்பாங்க இல்லைங்களா, ரொம்ப ஆபத்தான விபரீதமான விஷயங்கள் எல்லாம் ஒரு ஓரமா போட்டிருப்பாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதுக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க. வாக்குறுதி கொடுக்கும்போது ஒவ்வொரு மாசம்னு கொட்டை எழுத்துல போட்டு அதுல இதெல்லாம் போடல. 500 யூனிட்டுக்குள்ளதான் யூஸ் பண்ண டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் போடவே இல்லை. ஆனா வந்த உடனே போடுற முதல் கையெழுத்துலயே கொடுத்த வாக்குறுதியை காத்துல பறக்க விட்டுட்டு மாத்தி மாத்தி பேசினா எப்படிங்கன்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா, எதிர்கட்சியில வரும். நம்ம வேணும்னா நம்மளையும் சேர்த்து சொல்லிக்கிறோம். நாம் திரையில் பார்த்து ரசித்த அந்த ஹீரோவுக்கு முட்டு கொடுக்கலாம், மரண முட்டு கொடுக்கலாம். ஆனா எவ்வளவுதான் கொடுக்க முடியுங்க? மற்றவங்களை போல கிடையாது. மற்ற அரசியல்வாதிகளை போலவோ, மற்ற அரசியல் கட்சிகளை போலவோ, மற்ற ஆட்சியை போலவோ இது இருக்காது. எல்லாத்திலையும் மாற்றம் மாற்றம் மாற்றம்னு சொல்லி இதற்கு முன்பாக இருந்த ஆட்சியாளர்கள் கொடுத்த வாக்குறுதியை காத்துல பறக்க விட்டதை காட்டிலும் ஆரம்பத்திலேயே என்ன பாருங்க, ஒரு கட்சி ஆட்சி அமைத்து 2-3 ஆண்டுகள் கழித்து 100-150 வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம்பா, ஓகே ஒரு 5-10 மிஸ் ஆயிடுச்சா, விட்டுருங்கப்பா பரவாயில்ல போட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்த வாக்குறுதிகளை ஒரு 3 ஆண்டுகள் கழித்து பறக்க விட்டுருந்தா கூட பரவாயில்ல. வந்து உட்கார்ந்த முதல் நாளே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைக்குள்ள கொண்டு வந்தா எப்படிங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா. ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு கஜானால காசெல்லாம் இல்லாம இல்லைங்க, இருக்குங்க, பற்றாக்குறைதான் காரணம்னு அன்னைக்கு சொன்னோம். இன்றைக்கு பாருங்க வந்த கையோட கஜானா காலி ஆயிடுச்சுங்க, எப்படிங்க நாங்க சொன்னதெல்லாம் நிறைவேற்ற முடியும்னு அழ ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் கட்டணம் இல்லாம மின்சாரம்னு சொன்னோம். இன்றைக்கு பாருங்க வந்த கையோட 2 மாசத்துக்கு ஒரு முறை 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்றவங்களுக்கு தான் 200 யூனிட் கட்டணம் இல்லாம மின்சாரம்னு மாத்திட்டோம். மாற்றம்னு சொல்றது எல்லாமே இதற்கு முன்பாக கொடுத்தது எல்லாத்தையும் நாங்க மாத்தி தான் மாற்றத்தை கொடுக்க போறோம்னு சொல்ற அந்த மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற மாற்றத்தின் அறிகுறிகள் இந்த மாற்றம் தானோ? சொன்னது ஒண்ணு செய்வது ஒன்று, எல்லாத்தையும் மாத்தி தான் செய்வோன்ட்டு தெரியாதுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க என்ன நினைக்கிறோம்னா, நல்லது செய்தால் நல்லதை நல்லபடியாக எல்லா நல்ல விஷயத்தையும் நல்லதாக பாராட்டுவோம். உதாரணத்துக்கு பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு சிறப்பு படை அமைக்கப்பட்டிருக்கு, போதைப் பொருள் ஒழிப்பதற்காக தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு. சோ இதெல்லாம் பாருங்க வந்த கையோடு அரசாணை வெளியிட்டு போடுற முதல் கையெழுத்தை பாராட்டலாம், தப்பு கிடையாது. ஆனால் அது சிறந்து விளங்க வேண்டும். ஒரு விஷயத்தை கொண்டு வருவது தப்பு கிடையாது, ஆனால் கொண்டு வந்த விஷயம் அது ப்ராப்பரா பக்காவா பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணுதான்ட்டு அதை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும், ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அதற்கும் முன்னுதாரணமாக இந்த காணொலிக்குள்ள சொல்ல மாட்டாங்க, இன்னொரு காணொலியை வெளியிடும் போது அந்த காணொலியில் சொல்றோம். ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணும்போது வந்த கையோடவே காத்துல பறக்க விட்ட இந்த வாக்குறுதிகள் குறித்து தவறாம உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.